இந்த பொண்ணுக்கு 30 நாள்ல கழுத்துல தாலி ஏறி ஆகணும். அதுக்கும் தடங்கள் வரலாம். அதையும் மீறி இந்த கல்யாணம் நடந்து ஆகணும். இல்லைன்னா 7 வருஷம் காத்திருக்கணும். வேற வழியே இல்லை. நம்ம சந்தியா கல்யாணத்துக்கு சமையலுக்கு புக் பண்ணியிருந்தோம்ல, மயிலாப்பூர் நாராயணன். நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு அவரால் சமைக்க முடியாதான், இப்போ சொல்றாரு. வணக்கம் ஜோசியரே, சொல்லுங்க. வணக்கம்மா. பரிகார பூஜைக்கான நாள் நேரத்தை கணிச்சு சொல்றேன்னு சொன்னேன்ல. நாளை காலையில 10:30 11:30 நம்ம விருகம்பாக்கம் முத்துமாரியம்மன் கோயில்ல பூஜை. நான் சொன்ன மாதிரி உங்க பொண்ணையும் மாப்பிள்ளையையும் அந்த கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்துருங்க. பூஜை சரியா 10:30 மணிக்கு ஆரம்பிக்கணுமா. ஒரு நொடி தவறுனாலும் நல்ல நேரத்துக்காக அடுத்த வளர்புற வரையும் காத்திருக்கணும். நான் பூஜைக்கான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிடுறேன். நீங்க வந்துருங்கம்மா. சரிங்க ஜோசியரே. நிர்மலா, பரிகார பூஜைக்கு நாளைக்கு ஜோசியர் ஏற்பாடு பண்றாரா? கரெக்டா 10:30 மணிக்கு பூஜையை ஆரம்பிக்கணுமா? சரிங்க. நாம இந்த விஷயத்த திரு வீட்டுக்கு போன்ல சொன்னா சரியா வராது. நேர்ல போய் அவங்கள்ட்ட விளக்கமா சொல்லி திருவை நாளைக்கு பூஜைக்கு கூப்பிடணும். நாம திரு வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். சரிங்க.